கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடந்த 2019ஆம் ஆண்டு பிரிக்கப்பட்ட நிலையில் அதில் பேரூராட்சியாக இருந்த உளுந்தூர்பேட்டையானது செங்குறிச்சி, பாண்டூர், மூலசமுத்திரம், காட்டினிமிலி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை இணைத்து கடந்த 2022ஆம் ஆண்டு நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆனால் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கும் இங்கு இன்னும் சிறிய பேருந்து நிலையமே செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2023-24 சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உளுந்தூர்பேட்டை புதிய பேருந்து நிலையத்திற்கு 26 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி அறிவிப்பு வெளியானது. இதனால் நெரிசலான பேருந்து நிலையத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறந்துவிட்டதாக நகர மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் ஓராண்டாகியும் இன்னும் புதிய பேருந்து நிலையத்திற்காக இடம் கூட தேர்வு செய்யப்படாத அவலம் நீடிக்கிறது. உளுந்தூர்பேட்டை நகராட்சி தரம் உயர்த்தி அதற்கு புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்காக ஒரு ஆண்டுக்கு முன்பு நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த நிதி ஒதுக்கப்பட்டதிலிருந்து இது நாள் வரை இதற்கான இடத்தை கூட இந்த நகராட்சியால் தேர்வு செய்யப்பட முடியவில்லை. இந்த உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தொலைதூர பேருந்துகளை மையமாக கொண்ட ஒரு பேருந்து நிலையம். வெளியூர் மக்களின் வசதிகளுக்கு ஏற்ப பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும். இந்த காலம் இதன் பிறகு நீடிக்க கூடாது. இந்த ஆளுங்கட்சியினருக்குள் இருக்கின்ற ஒரு போட்டி மனக்கசப்புகள் தகர்த்து என்னுடைய இடம்தான் அமைய வேண்டும், உன்னுடைய இடம்தான் அமைய வேண்டும் என்பதை தவிர்த்து மக்களுக்கான இடத்தை பேருந்து நிலையமாக அமைக்க வேண்டும். இதற்கு தமிழக அரசு ஒரு நிறைய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணனுக்கும் ஒன்றிய செயலாளருக்கும் இடையேயான மோதல் போக்கு ஒரு காரணம் என்றும், மாவட்ட ஆட்சியர் பல இடங்களை ஆய்வு செய்தும் புதிய பேருந்து நிலையத்திற்கு ஏற்ற இடம் அமையவில்லை என்றும் இருவேறு தகவல்கள் கூறப்படுகின்றது. இதனால் புதிய பேருந்து நிலைய திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. சேலம், மதுரை, திருச்சி, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் வந்துதான் தலைநகரான சென்னைக்கு செல்கிறது. அதேபோல்தான் வட மாவட்டங்களில் இருந்தும் உளுந்தூர்பேட்டை வந்துதான் தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் செல்கின்றது. அதனால் அனைத்து பேருந்துகளும் நெரிசலின்றி வந்து போகும் அளவிற்கு புதிய பேருந்து நிலையம் அமைப்பது அவசியம் என்ற நிலையில் திட்டம் காணல் நீராகிவிடுமோ என்று மக்கள் கலங்கி நிற்கின்றனர். அதுவரை இருக்கும் பேருந்து நிலையத்திலாவது கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர் மக்கள். 26 கோடி பட்ஜெட் ஒதுக்கி இருந்தாங்க. இது வரைக்கும் புதிய பேருந்தும் அந்த அமைச்சு தரல, இடமும் தேர்வு செய்யல. இதனால பாத்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் எப்பயும் போல இந்த மாடுகளாலையும் பேரிகார்டு வச்சிருக்கிறதுனாலையும் போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்படுது. கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் சரியான நேரத்துக்கு கல்லூரியும் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய பேருந்துகள் அமைக்காததுனால இங்கிருந்து திருச்சி, மதுரை, சேலம் செல்ற பயணிகள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு புதிய பேருந்துகள் அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் தாமதம் ஏற்படுத்துறாங்க. பேருந்து நிலையத்தில் போதிய இடம் இல்லாததால் சாலைகளில் பேருந்துகள் ஒழுங்கற்ற முறையில் வரிசை கட்டி நிறுத்தப்படுகின்றன. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு நாள்தோறும் சிரமத்தை சந்தித்து வருவதாக கூறுகின்றனர் பொதுமக்கள். அதே நேரம் அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் சந்தைகள் உள்ள பகுதி என்பதால் தற்போதுள்ள பேருந்து நிலையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிற்குள் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். அதாவது ஆளுங்கட்சிக்குள்ள இருக்கிற உள்கட்சி பிரச்சனையால் இந்த பேருந்து நிலையம் அமைப்பது நீண்ட நாட்கள் தள்ளி போகிறது. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேருந்துகள் செல்வதால் உளுந்தூர்பேட்டை நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படுகிறது. இங்க இருக்கிற வியாபாரிகள் அதிக அளவில் இந்த பேருந்து அமைக்கால இருப்பதால் போக்குவரத்து நெரிசல் சிக்கி வெளியூர்களுக்கு செல்லக்கூடியவர்கள் செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது. ஆகவே இந்த பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை கிடப்பில் உடனே போடக்கூடாது. ஆனால் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் மற்றும் உளுந்தூர்பேட்டை ஒன்றிய செயலாளர்கள் GR வசந்தவேல் உள்ளிட்டோருக்கு இடையேயான மோதல் சுயலாபத்திற்காக அவர்களுக்கு சொந்தமான நிலங்களின் மதிப்பை அதிகரிக்கும் வகையில் பேருந்து நிலையத்திற்கான இடத்தை தேர்வு செய்ய முயற்சிப்பது போன்ற காரணங்களால் மக்கள்தான் தவித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் விரைவாக செயல்பட்டு புதிய பேருந்து நிலையத்திற்கான இடத்தை தேர்வு செய்து கட்டுமான பணிகளை தொடங்க வேண்டும் என்பதே உளுந்தூர்பேட்டை மக்களின் வேண்டுகோளாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் இளையராஜா.